ஹலோ சொந்தங்களே, இது நம்மளுடைய 90s கிட்ஸ் ஃபேவரட் சீரியலான மண் வாசனையை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்ததுமே ஒரு பொண்ணு ஒரு செவரில் எட்டி பார்க்குறத தான் காட்டுறாங்க. அவளோட ஃப்ரெண்டை தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ எஸ், இவ தான் நம்மளோட ஆனந்தி, நம்மளோட ஹீரோயின். அவளுடைய டீச்சர்கிட்ட, மேம் இந்த தடவையும் நான் தான் மேம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன், யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகேம்மா நீ நல்ல படிமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அதே நேரத்தில் ஒரு கடிதம் தான் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு இருக்கு. என்ன அதில் எழுதியிருக்குன்னா, உங்களுடைய பொண்ணை தாக்கூர் ஃபேமிலியிலேருந்து பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு உடனே 2 பேருக்கும் தொலைகால் புரியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே ஒரு விதவு பொண்ணையுமே காமிச்சிக்கிறாங்க. இங்கே இவனுடைய அப்பா, அதாவது மாப்பிள்ளையோட அப்பா வந்து இந்த பொண்ணு பார்க்குறதுக்காக வராங்க நம்ம ஆனந்தியை. உடனே அவருக்குமே ஆனந்தியை பார்த்துட்டு ரொம்பவுமே பிடிச்சி போயிடுது. சரி நெக்ஸ்ட்டு பார்வையை நம்ம அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்கிற மாதிரி போயிடுறாங்க. இங்கே நம்மளோட டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் வந்து சத்தம் போடுறாங்க, நீங்கள் ஏன் இப்படி சின்ன குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு. உடனே அவங்க அம்மாவுமே திட்டி அங்கேருந்து அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க. இவங்க வெளியில் வரும்போது நம்மளுடைய ஆனந்தியுமே அங்கேருந்து ஜாலியாக வந்து மிஸ்ஸோடைய கையை பிடிச்சி கறங்கிட்டு இருக்கா. உடனே வந்துட்டு சோகமாயிடுறாங்க. ஏன்னா அவங்க அம்மா அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க பாடி உள்ளன்ட்டு. உடனே இங்கே அந்த விதவை பொண்ணோட மாமியார் வந்து அந்த விதவை பொண்ணை ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்கங்க. எந்த வேலையும் செய்ய மாட்டா, ஒரு லூஸு சைத்தான் அப்படி இப்படின்ட்டு. உடனே இங்கேயுமே இந்த பொண்ணை வந்துட்டு, அதாவது நம்ம ஆனந்தியை வந்துட்டு நம்ம ஹீரோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காட்டிகிட்டு இருக்கான் ஃபோட்டோவா. அதே நேரத்தில் இவளுமே வந்து அந்த விதவை பொண்ணுக்கிட்ட வந்துட்டு சொல்கிறா, எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கடி, நல்ல மாப்பிள்ளை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு பொம்மையெல்லாம் கிடைக்குமே அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அவளோட மாமியார் வந்து ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்க, என் குடும்பத்துக்கு வந்த சைத்தான் சனியன் அப்படி இப்படின்னு அந்த பொண்ணை திட்டுறாங்க. இவ உடனே எதுக்கடி நீங்கள் வந்த அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க சொல்ல தான் வந்தேன் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. இங்கே வந்துட்டு பாரு, அந்த பிள்ளைக்கெல்லாம் நல்லது நடக்கும், நீயும் தான் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவளுக்கு அந்த நாளில் ஹல்தியும் நடந்துட்டு இருக்கு, கல்யாணத்துக்கும் ரெடி ஆகிட்டா, நல்லா ஜோலிக்கிறா. உடனே அந்த மேலதாளம் சத்தத்தெல்லாம் கேட்டு ரொம்ப பயப்படுறா. உடனே இவ ஜன்னல்ல இருந்து பார்க்குறா தன்னுடைய மாப்பிள்ளைய, அதாவது நம்ம ஹீரோவை தான் பார்க்குறா. இவனுமே அவளை பார்த்துட்டு இருக்கான். உடனே கல்யாணமும் நடந்து முடிஞ்சிடுதுங்க. அதே நேரத்தில் நம்மளோட மிஸ் இருக்காங்கல்ல, அவங்கள போலீஸே கடத்தி வச்சுருக்காங்க. இங்கே கல்யாணம் முடிஞ்சு அவள் வந்துடுறா. அந்த விதவு பொண்ணு பார்க்குறதுக்காக நிற்பா. உடனே ஏன்னா தனியாக நிற்கணும்னு சொன்னதுனால தனியாக நிற்பா. இவ உடனே அரிசியெல்லாம் வந்து தலையில் வந்து வாரி போடுவா. அதுக்கப்புறமா அதுவுமே முடிஞ்சு ஒரு வழியாக அவங்க வீட்டுக்குமே போயிட்டு அந்த சடங்கெல்லாம் முடிஞ்சு ஆலத்தியெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் மிஸ் அங்கேருந்து வெளியில் வரும்போது எல்லாருக்கும் எல்லாமே இங்கே முடிஞ்சிருக்கும். உடனே நெக்ஸ்ட் டேவே இந்த மிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஊரில் உள்ள கமிஷனரை பார்க்க போகிறாங்க. அந்த கமிஷனரையும் கூட்டிகிட்டு அவங்களோட வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உடனே இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஷாக்காக இருக்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே உங்கள் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களாமே அப்படின்ட்டு. உடனே அங்கே உள்ள ஒருத்தன் வந்து சொல்கிறான், எங்கள் பொண்ணுக்கெலாம் நான் கல்யாணமே பண்ணி வைக்கல சார், இவங்க ஏதோ உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வந்து இவங்க அம்மாவுமே ஜடையெல்லாம் அவுத்து நெத்தியில் உள்ள பொட்டெல்லாம் அழிக்கிறாங்க. என்னமாச்சு அப்படின்னா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தெரிஞ்சுட்டு எங்களை போலீஸ் பிடிக்க வந்திருக்காங்க, நீ வந்து கல்யாணம் ஆகலைன்னு சொல்லணுன்னே இவளுமே கல்யாணமே ஆகலைன்னு அழுதுகிட்டே சொல்லிடுறாங்க. அவங்களுக்குமே மனசே இல்லை மிஸ்ஸுக்குமே, இப்படி இந்த பொண்ணு போய் சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அம்மாவை கட்டி பிடிச்சி அழுகுறாம்மா, நான் போய் சொல்லிட்டேனேம்மா அப்படின்ட்டு. உடனே ஊருக்காங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மிஸ்ஸை அடித்து வெளியிலேயே பற்றிடுறாங்கங்க. உடனே இந்த பொண்ணுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே மிஸ்ஸையுமே போயிட்டு பார்க்குறா. மிஸ்ஸுமே சரி விடு, நீ என்ன பண்ணுவ, போய் சொன்னதுக்கு விடு விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிடுறாங்க. இங்கே அடுத்த நாளே அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பொம்மையெல்லாம் வாங்கிட்டு மாமனாரை வந்து பார்க்க வராரு. அப்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய ஃப்ரெண்டான விதவு பொண்ணுக்கிட்ட நீ வாடி வந்து என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பாரு அப்படின்னு கூப்பிட்றா. இவளுமே வருவா. வந்துட்டு இவளுக்கு வந்த ஷால் எடுத்து அவளை போட சொன்னோன்னா அவளுமே போடுவா. இவ படார்னு போயிட்டு நெத்தியில் பொட்டு வச்சு விட்டுருவாங்க. அந்நேரம் பார்த்து நம்ம விதவு பொண்ணுக்கு அவளுடைய காதலனால, அதாவது அவளுடைய புருஷனுடைய ஞாபகம் வந்துருவாங்க. உடனே அவங்க கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் நம்ம அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வச்சு நினச்சி அவள் அழுதுகிட்டே இருப்பா. இவ வந்து என்னாச்சுன்னு கேட்டதுனே உடனே அந்நேரம் பார்த்து அந்த மாமியாருமே வந்து பார்த்துருவாங்க. அவள் பார்த்த உடனே, ஐயோ இவளுக்கோ என்ன பண்ணன்னு தெரியாது, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு செவுட்லேயே அடித்து, எவ்வளோ திமிர் இருந்தால் தலையில் போட்டு லிப்ஸ்டிக்கு மண்ணாங்கட்டி அப்படி இப்படின்னு தேய்ச்சிட்டு இருப்பேன், நீ என்னடி இவ்வளோ அசிங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னொரு மாப்பிள்ளை உனக்கு கேட்குதா, என் பையன் இறந்த கொஞ்ச நாள்லயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ரோட்லேயே போட்டு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக பேசிடுவாங்க. பாருங்க இவளுக்கு இன்னொரு மாப்பிள்ளை கேட்குது அப்படின்னு சொல்லி அவளை
அவளை தப்பாக பேசினோன்னு அவளுக்குமே என்ன பண்ணேன்னு தெரியாது. இவளை ரோட்டில் வச்சு 2வது நாளாக அசிங்கப்படுத்தினோன்னு இவளால் தாங்க முடியாமல் கடைசியாக ஒரு தடவை நமக்கு இஷ்டத்துக்கு நம்ம இருக்கணும்னு சொல்லி என்னெல்லாமோ பண்ணிட்டு அழகாக ஜோடிச்சு போய் ஆற்றுல விழுந்தே செத்து போயிடுவா. உடனே அவளை தூக்கிட்டு வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன பண்ணனே தெரியல, செத்து போய் கிடக்குறா. இங்கே நம்மளோட ஹீரோயினான ஆனந்திக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம ஃப்ரெண்டு போயிட்டாலன்ட்டு. உடனே அங்கே உள்ள மிஸ்ஸு வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, சின்ன பிள்ளையிலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால, மாப்பிள்ளை இறந்து போனதுனால அவளை என்னெல்லாம் ஊர் மக்கள் பேசுனீங்க, அதனால தான் அவள் செத்து போயிட்டான்னு சொல்லி காமிச்சிட்டு அங்கேருந்து அந்த மிஸ்ஸுமே கிளம்பி இந்த ஊரே எனக்கு வேணான்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே இவ ஆனந்தி அழுகுறா. நெக்ஸ்ட் டே அவனுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், வளகாப்பு ஃபங்க்ஷன். அதுக்கு இவங்க 2 பேரும் போயிருப்பாங்க. அங்கேயுமே இந்த 2 பேரும் சண்டை தான் போடுறாங்க, புருஷன் பொண்டாட்டி மாதிரியே இல்லை. அந்நேரம் பார்த்து அங்கே ஒரு லவ் ஜோடியை தான் காட்டுறாங்க. மேலேருந்து அவனும் கீழேருந்து இவளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு தடவை பார்த்துக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினோட அக்கா தான். நெக்ஸ்ட் டே இவனுமே கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சுருப்பான். இவங்க 2 பேரும் ரொமான்டிக்காக என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவன் வந்து திரும்ப பார்க்கும்போது அக்காவையும் மச்சானையும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. உடனே வாக்கா வீட்டுக்கு போகலாம், எனக்கு லேட் ஆகுது வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் டேவே அந்த வளகாப்பு வச்ச பொண்ணுக்கு வலி வந்துருங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு கிளவி என்ன பண்ணுவாங்க, வீட்டிலேயே தான் பிள்ளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே மருத்துவரையும் வர வைப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, இது கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு, நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க, எனக்கு என்னன்னா பரவாயில்ல, அவள் செத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பிள்ளை தான் வரணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மாப்பிள்ளையுமே ஆமாம் எங்கள் அம்மா சொல்கிறதான் கரெக்டுன்னு சொல்லுவாள். அந்நேரமே தம்பி பண்ணாட்டியே ப்ளீஸ் மாமி இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ வந்துட்டு அம்மாவும் பொண்ணும் சேர்ந்தே இறந்து போயிட்டாங்க, உன்னோட வீண் புடிவாதத்தால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயுமே அவள் முன்னாலேயே அவளுமே இறஞ்சி சாம்பலாயிருவா. இங்கே அவளோட ஃப்ரெண்டையுமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும். இவன் போயிட்டு பிளான் பண்ணி கொடுத்துருவா, அந்த கல்யாணம் உனக்கு வேண்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு இந்த பிள்ளையுமே ஓடி போயிடும் ராத்திரியா. உடனே இவங்க அம்மாவுமே அது தெரிஞ்சு ஆனந்தி வீட்டில் வந்து தான் திட்டிக்கிட்டு இருப்பாங்க, என் பொண்ணை என்னடி பண்ணேன்ட்டு. உடனே அந்நேரம் பார்த்து ஆனந்தி அம்மா வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது இவ்வளோ பிரச்சனையும் எல்லாரும் சொன்ன உடனே ஆனந்தியை அவங்க அம்மா அங்கேயே அடிச்சிருவாங்கங்க. ஆமாங்க, இவங்க அம்மா எல்லாருமே பாருங்க உங்கள் பொண்ணால் தான் இல்லைன்னு சொன்னோன்னே செவிலுன்னு அங்கேயே அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, ஒரு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து சொல்கிறான், இங்கே ஆனந்தியோட ஃப்ரெண்டு யார், அவனோட புருஷன் இறந்து போயிட்டான்னு சொன்ன உடனே அங்கே அந்த சத்தி முறைப்படி எப்படிலாம் வந்து வளையலெல்லாம் உடைச்சி அதுக்கப்புறம் தலையில் உள்ள பொட்டெல்லாம் வந்து எடுத்து அந்த பொண்ணை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. எல்லா இதுலையுமே நடக்கிறது தானே. அப்போ அவளோட கஷ்டமாக இருக்கு, என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆகுதுன்ட்டு. நம்ம ஹீரோ ஸ்கூல் போயிட்டு வரும்போது அங்கே ஒரு புரோகிதர் உட்காந்து நாள் குறிச்சிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே, உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்குப்பா அப்படின்னு சொன்னோடனே, சாந்தி முகூர்த்தமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே இங்கே சிரிச்சு கேட்டுருக்காங்க. எஸ், இதோட நம்ம இதையும் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபுல் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு.